ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து 2 கான்செப்டை போய் பார்த்துட்டு வரணும். என்ன வீடியோஸ்லாம் அப்படின்னா வெப் டெக்னாலஜி நம்ம படிச்சிருக்கிறோம்ல. ஸோ ஆல்ரெடி நம்ம மினி கான்செப்ட்ஸ் போட்டிருக்கிறோம். ஸோ வெப் டெக்னாலஜி அண்ட் தென் இன்னொன்று என்ன சப்ஜெக்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா டேட்டாபேஸ். இந்த ரெண்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் நம்மளோட இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது புரியும், ரைட்டா? ஓகே, ஸோ வாட் இஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்? ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹவு வி ஆர் கோயிங் டு டிசைன் அ சாஃப்ட்வேர். ஸோ ஒரு சாஃப்ட்வேரை நம்ம எப்படி டிசைன் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக வெப் டெக்னாலஜி அண்ட் டேட்டா பேஸ் இந்த ரெண்டுமே நமக்கு தேவை. ஓகேவா? ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் நம்ம எங்கெல்லாம் அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா இட் இஸ் அண்ட் சிஸ்டமேட்டிக் மெத்தட்ஸ் டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம படிச்சிருக்கணும். அப்போது ஒரு ப்ராசஸ் எப்படி இருக்கும், எடுத்தோடனே வெப்சைட்டை டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னா நோ. அந்த இப்போ ஒரு கம்பெனியில் கொடுக்குறாங்கன்னா அது எப்படி ஒர்க் பண்ணணும். ஸோ இட் ஃபோக்கஸஸ் ஆன் பில்டிங் ரிலையபிள், எஃபிஷியன்ட் அண்ட் மெயின்டெனபிள் சிஸ்டம்ஸ். ஒரு சாஃப்ட்வேர் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது அப்பப்போ நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி அப்டேட்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ வி கான்ட் சேஞ்ச் எனி டைம். ஓகேங்களா? தென் இட் இன்வால்வ்ஸ் வேரியஸ் டிசிப்ளின்ஸ், ரெக்யர்மெண்ட் இன்ஜினியரிங், டிசைன், டெஸ்டிங், மெயின்டெனன்ஸ். இது எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னா நம்மளோட இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இட் ஹெல்ப்ஸ் டு மேனேஜ் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் டீம் கோஆர்டினேஷன். ஸோ நமக்கு இந்த டீம் கோஆர்டினேஷன்ஸ் இது எல்லாமே இருக்கும். அண்ட் ஹியர் இட் ப்ரொவைட்ஸ் மாடல்ஸ் அண்ட் மெட்ரிக்ஸ் டு மெஷர் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்னால் நமக்கு ஃபிசிக்ஸ் மேக்ஸ் மாதிரி இல்லாமல் என்ன அப்படின்னா நம்மளோட எவாலுவேஷன் எப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தது சாஃப்ட்வேர் ப்ராசஸ். ஸோ சாஃப்ட்வேர் ப்ராசஸ் இஸ் நத்திங் பட் சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். நம்ம ஒர்க் பண்ணுறோம், இப்போ ஒரு கம்பெனியில் டிசைன் பண்ணுறோம் சாஃப்ட்வேர் அப்படின்னா ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது, ஒர்க் எப்படி போயிட்டுருக்கு, தட் லீட் டு த கிரியேஷன் ஆஃப் அ சாஃப்ட்வேர் ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அது எப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு பேசிக் ஃபேஸஸ். ஸோ பேசிக் ஃபேஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிகேஷன், டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன், வேலிடேஷன், எவாலுவேஷன் இது எல்லாமே வந்துடும். அண்ட் இங்கே அடுத்து பார்த்தோன்னா இட் டிஃபைன்ஸ் ரோல்ஸ். நமக்கு ரோல்ஸ் எப்படின்னா இன்புட்ஸு, அவுட்புட்ஸு அண்ட் டாக்குமெண்டேஷன் ஒரு ஸ்டெப்லேயும் நமக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஸ்டெப் அப்படிங்கும்போது டிசைனிங்லேயோ டெஸ்டிங்லேயோ ஸோ அந்த மாதிரி ஃபேஸஸில். அண்ட் இட் கேன் பி லீனியர் ஆர் ஐட்ரேட்டிவ். நமக்கு லீனியராக இருக்கலாம் இல்லை ஐட்ரேட்டிவ். அடுத்தது குவாலிட்டி அஷ்யூரன்ஸ். கண்டிப்பாக நம்ம ஒரு ரிவ்யூக்கும் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜெனரிக் ப்ராசஸ் மாடல்ஸ். ஸோ ஜெனரிக் ப்ராசஸ் மாடல்ஸ் அப்படின்னு என்னென்னா இட் இஸ் அன் வாட்டர்ஃபால். லைக் 4 மெத்தட் வந்து வாட்டர்ஃபால், இன்க்ரிமெண்டல், எவல்யூஷனரி, அதேமாதிரி ஸ்பைரல், வி மாடல். இதில் இந்த வாட்டர்ஃபால் அப்படிங்கிறது இட் இஸ் அண்ட் ரிஜிட் சீக்வன்ஷியல் ஃபேஸஸ். அதாவது நமக்கு அந்த ஃபேஸஸ் வந்து சீக்வன்ஷியலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்க்ரிமெண்டல். ஸோ இன்க்ரிமெண்டல் அப்படிங்கும்போது டு டெவலப் அ சாஃப்ட்வேர் இன் ஸ்மால் இன்க்ரிமெண்ட்ஸ். நம்ம சில ஸ்மால் இதில் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் எவால்யூஷனரி. ஸோ பில்டு ப்ரோட்டோடைப்ஸ் அண்ட் எவால்வ் சிஸ்டம்ஸ். நம்ம ப்ரோட்டோடைப்ஸை பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரோட்டோடைப்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு இதுலேயுமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஸ்பைரல் வேல்யூ. ஸோ ஸ்பைரல் வேல்யூ அப்படிங்கும்போது நமக்கு கம்பைன் பண்ணுவோம். எந்த கம்பைன் பண்ணுவோம் அப்படின்னா ஐட்ரேட்டிவ் அண்ட் ரிஸ்க் அனாலிசிஸ். ஸோ நமக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறது. அண்ட் வி மாடல் அப்படிங்கும்போது இட் வேலிடேட்ஸ் ஈச் டெவலப்மெண்ட் ஃபேஸ். நம்ம டெஸ்டிங்கில் ஒரு டெவலப்மெண்ட் ஃபேஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது ஸ்பெஷலைஸ்டு ப்ராசஸ் மாடல்ஸ். ஸோ வாட் இஸ் ஸ்பெஷலைஸ்டு ப்ராசஸ் மாடல்? எந்த டிசைன், எந்த ப்ரோட்டோடைப் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக ஒரு கம்பெனின்னு எடுக்கிறோம் அப்படின்னா ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் இஸ் ப்ரோட்டோடைப்? ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறது இப்படி தான் நீங்கள் பண்ணணும், ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி ப்ரோட்டோடைப்புங்கும்போது இப்படி இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளைண்ட்டை என்ன வாங்கிடுவோம், ஒப்பீனியன் வாங்கிடுவோம். ஸோ டெவலப் மார்க்அப்ஸ் குயிக்லி. தென் காம்பனன்ட் பேஸ்டு டெவலப்மெண்ட். ஸோ காம்பனன்ட் பேஸ்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அண்ட் ரீயூஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் காம்பனன்ட்ஸ். நம்ம எக்ஸிஸ்டிங் காம்பனன்ட்ஸ் வந்து ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது ரேட். ஸோ ரேட் அப்படின்னா ரேபிட் அப்ளிகேஷன். ஸோ ரேபிட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அப்படிங்கும்போது இட் யூசஸ் மினிமல் பிளானிங். நம்ம பிளானிங் வந்து கம்மியாக பண்ணால் போதும். அடுத்தது ஃபார்மல் மெத்தட்ஸ். ஸோ ஃபார்மல் மெத்தட்ஸ் அப்படிங்கும்போது இட் இஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கலி சவுண்ட் மாடல்ஸ். நமக்கு சவுண்ட் மாடல்ஸ் வந்து இங்கே ஒர்க் ஆகும். அடுத்தது கன்கரண்ட் மாடல். ஸோ கன்கரண்ட் மாடல் அப்படிங்கும்போது இட் அலோஸ் சைமல்டேனியஸ் ப்ராசஸ். நமக்கு கண்டினியூஸாக நம்மளோட ப்ராசஸ் வந்து என்ன ஆகிட்ருக்கும், வேலிடேட் ஆகிட்டு இருக்கும். லைக் ரிவ்யூ மெத்தடில் இருக்கும். தென் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஓவர்வியூ. ஸோ சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஓவர்வியூங்கும் போது நம்ம பிளான் பண்ணுவோம், எக்ஸிக்யூட் பண்ணுவோம், சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸை ட்ராக் பண்ணுவோம். இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இட் என்ஷூர்ஸ் டெலிவரி வித்தின் டைம். நம்ம இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டு நாளைக்கு சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோன்னா ப்ராஜெக்ட்டை சாஃப்ட்வேரை நம்ம டெவலப் பண்ணி நாளைக்கு நம்ம சப்மிட் பண்ணியிருக்கணும். அதான் என்ஷூர்ஸ் டெலிவரி வித்தின் டைம், காஸ்ட் அண்ட் குவாலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ். அவங்க சொன்ன அந்த காஸ்ட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், கன்ஸ்ட்ரெயின்ஸையுமே அவங்களோட கண்டிஷன்ஸையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும்.
அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ரோல்ஸு. ஸோ ரோல்ஸ் அப்படிங்கும்போது ப்ராஜெக்ட் மேனேஜர், டெவலப்பர்ஸ் இவங்க எல்லாருக்குமே அதில் வந்து என்ன இருக்குது, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கிரிட்டிக்கல் ஃபார் டீம் கோஆர்டினேஷன் அண்ட் ரிஸ்க் மிட்டிகேஷன். டீம் கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது நமக்கு இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அந்த ஓவர்வியூவில் கண்டிப்பாக நமக்கு தேவை. நெக்ஸ்ட் எஸ்டிமேஷன் டெக்னிக்ஸ் இன் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ எஸ்டிமேஷன் டெக்னிக்ஸ், எஸ்டிமேஷனுங்கும் போது என்னது, எவ்வளோ எஃபர்ட் போடுற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு வெப்சைட்க்கு நமக்கு சொல்கிறாங்க, ஒரு ப்ராஜெக்ட் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு டைமிங் சொல்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ நாளில் நான் பண்ணுவேன், இந்த டைமிங்கில், இந்த காஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு நீடட் தேவையான அந்த இதை எஸ்டிமேஷன் கொடுக்க போகிறோம். Then 2 common methods. There are 2 common methods we are using here. First one is LOC based and second one is FB based. So இதில் வந்து நமக்கு இட் ரெக்யூஸ் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. நமக்கு ப்ராஜெக்ட் வந்து ஒரு இதுலேயும் பிரேக் டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இட் இஸ் யூஸ்ட் இன் பிளானிங், பிட்டிங், ஷெட்யூலிங் இது எல்லாமே இருக்கும் ஒரு மெத்தட்ஸில். அண்ட் நெக்ஸ்ட்டு இட் கேன் பி ரிஃபைன்ட் யூஸிங் மாடல்ஸ். லைக் நம்ம கோகோமோ மாடல் இருக்குல்ல, ஸோ கோகோமோ மாடல் நிறைய மாடல்ஸ் இருக்குது. பட் இங்கே நம்ம வாட்டர்ஃபால் மாடல், கோகோமோ மாடல் இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு LOC based estimation. ஸோ எஸ்டிமேஷன் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், டைம் காஸ்ட்டு எஃபிஷியன்சி தான் சொன்னோம். ஸோ எஸ்டிமேட் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட். எவ்வளோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் வந்து நம்ம எழுதுகிறோம். அண்ட் இட்ஸ் ஈஸி டு நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணலாம். பட் டெவலப்பர் டிபெண்ட், நம்ம டெவலப்பரை பொறுத்து இருக்குது. அண்ட் இட் டிவைட்ஸ் கோட் இன்டூ மாடியூல்ஸ் ஃபார் பெட்டர் கிரானுலாரிட்டி. நம்ம வந்து மாடியூல்ஸை என்னவா ஈஸியாக கோடை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ்டிமேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா LOC இன்டூ ப்ரொடக்டிவிட்டி ஃபேக்டர். ஸோ நமக்கு அந்த ப்ரொடக்டிவிட்டி ஃபேக்டர் இருக்கும். அண்ட் இட் இஸ் யூஸ்டு வித் கோகோமோ ஃபார் பெட்டர் அக்யூரசி. நமக்கு அந்த அக்யூரசியும் பெஸ்ட்டாக இருக்கும் எங்கே அப்படின்னா நம்மளோட LOC பேஸ்ட் எஸ்டிமேஷனில். ஸோ இந்த LOC பேஸ்ட் எஸ்டிமேஷன் பார்க்கும்போது ஒரு மெத்தட்ஸும் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து FB பேஸ்ட் எஸ்டிமேஷன். FB பேஸ்ட் எஸ்டிமேஷனுங்கும் போது நமக்கு ஃபங்க்ஷன் பாயிண்ட்ஸு. ஸோ ஃபங்க்ஷன் பாயிண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ லாங்குவேஜ் இண்டிபெண்டன்ட் எஸ்டிமேஷன் டெக்னிக். நமக்கு அந்த லாங்குவேஜ் இண்டிபெண்டன்ட் எஸ்டிமேஷன் டெக்னிக்கும் போது ஒவ்வொரு டைமும் ஒர்க் ஆகும். அண்ட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ், அவுட்புட், யூசர் இன்ட்ராக்ஷன்ஸ், ஃபைல்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ். நமக்கு ஒரு ஒர்க்லேயுமே நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஃபைல் எடுக்கிறோமா இல்லை ஒரு அவுட்புட் எடுக்கிறோமா நமக்கு அதுக்கு ஒர்க் ஆகும். அண்ட் இட் யூசஸ் காம்ப்ளெக்சிட்டி, வெயிட்டிங் இது எல்லாமே இருக்கும் ஒரு காம்பனண்ட்டுக்கும். ஓகேவா? அண்ட் இட் ஹெல்ப்ஸ் மெஷர் சாஃப்ட்வேர் ஃபங்க்ஷனாலிட்டி ஃப்ரம் த யூசர்ஸ் வியூ. நம்மளோட யூசர்ஸ் வியூக்கு இது சாஃப்ட்வேர் ஃபங்க்ஷனாலிட்டியை மெஷர் பண்ணுது. அண்ட் இட் வாஸ் மோர் ஸ்டேபிள் அக்ராஸ் டீம்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம். ஒரு டீம்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்முக்கும் நமக்கு என்னவாக இருக்கும், சாஃப்ட்வேர் ஃபங்க்ஷனாலிட்டியை நமக்கு மெஷர் பண்ணும். ஓகேவா? அண்ட் நம்ம ஒரு டீம் பிளாட்ஃபார்ம் ஒரு மெத்தட்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா அந்த மெத்தட்ஸை ஒவ்வொரு டைமும் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், செக் பண்ணுற மாதிரி இருக்கும் பேஸ்ட் ஆன் தட் சாஃப்ட்வேர் டீம் யூஸிங் LOC. தென் கோகோமோ கால்குலேஷன்ஸ். கோகோமோ கால்குலேஷன்ஸ் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 32K LOC நம்ம ஆர்கானிக் ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா 32K LOCன்னு சொல்லுவோம். ஸோ ஹியர் A and B வேல்யூஸ் வந்து நம்ம 2 வேல்யூஸ் எடுத்திருக்கோம். A வேல்யூ ஷுட் பி 2.4 அண்ட் B வேல்யூ 1.05. ஸோ அப்போ அதோட எஃபர்ட் எப்படி போடுவோம் அப்படின்னா 2.4 இன்ட்டு 32. ஏன்னா 32K LOC. ஸோ 30 to the power 1.05. ஓகேவா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா A இன்ட்டு K LOC பவர் B. ஓகேவா? ஸோ அட்ஜஸ்ட் எஃபர்ட் யூஸிங் காஸ்ட் டிரைவர்ஸ். ஸோ நமக்கு ஒரு டைமும் EAF அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஷெட்யூல். ஸோ ஷெட்யூல் எப்படி எடுப்போம் அப்படின்னா C இன்ட்டு எஃபர்ட் பார்ட் D. ஓகேவா? ஸோ அந்த C இன்ட்டு எஃபர்ட் பார்ட் D தான் நமக்கு ஷெட்யூலாக எடுக்க போகுது. ஸோ ஒரு டைமும் we are going to calculate the effort as well as schedule. ஸோ இந்த ரெண்டுமே நம்ம இதில் கோகோமோ கால்குலேஷன்ஸில் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ப்ராஜெக்ட் ஷெட்யூலிங் பேசிக்ஸ். ஸோ ப்ராஜெக்ட்டை ஷெட்யூல் பண்ணுறோம், இந்த டைமில் நம்ம ப்ராஜெக்ட்டை சப்மிட் பண்ணிடுவோம் அந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ அதோட பேசிக்ஸ் என்ன அப்படின்னா டிட்டர்மைன்ஸ் ப்ராஜெக்ட் மைல்ஸ்டோன்ஸ் அண்ட் டாஸ்க்கு. ஸோ ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்குன்னா அந்த டாஸ்க் நம்ம எப்போ கம்ப்ளீட் பண்ணுவோம். அண்ட் இட் யூசஸ் ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர், WPS அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இந்த டைமில் இந்த ப்ராஜெக்ட் நம்ம முடிப்போம். ஸோ இதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. தென் சார்ட்டு, கேன் சார்ட்டு, பெட் சார்ட்டு, நெட்வொர்க் டயக்ராம் இந்த 3மே நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. தென் இட் ஐடென்டிஃபைஸ் டிஃபெண்டன்சிஸ் அண்ட் கிரிட்டிக்கல் பாத்து. ஸோ இந்த பாத்ஸ் எல்லாமே நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஷெட்யூலிங்கில் கொடுப்பாங்க. அண்ட் இட் இஸ் ஹெல்ப்ஸ் இன் ரிசோர்ஸ் அலோகேஷன் அண்ட் ட்ராக்கிங் ப்ராக்ரஸ். நமக்கு ரிசோர்ஸ் அலோகேஷன், ட்ராக்கிங் ப்ராக்ரஸ் இது எல்லாமே இருக்கும் எதுலனா ப்ராஜெக்ட் ஷெட்யூலிங்கில். ஸோ இந்த ஒவ்வொரு பேசிக்ஸ், இந்த ப்ராஜெக்ட் ஷெட்யூலிங் பேசிக்ஸு, அதே மாதிரி அதோட மைல்ஸ்டோன் மெத்தட்ஸு எல்லாமே நமக்கு எங்கே யூஸ் ஆகுதுன்னா WPSல யூஸ் ஆகுது. And next in the project scheduling basics we are having some resource allocations. என்னலாம் அப்படின்னா ஒரு ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுறோம்.
என்னோடய ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் டெட்லைன் வச்சு செக் பண்ணுறேன். ஸோ அப்போ அந்த ப்ராக்ரஸ் வந்து யார் பார்க்கணும் அப்படின்னா ஆஸ் அ மேனேஜர் ஆர் எல்ஸ் ஆஸ் அ அட்மின். ஸோ இவங்க 2 பேரும் நமக்கு செக் பண்ணி அந்த கிரிட்டிக்கல் பார்ட்ஸ் எதுவும் இருக்கா, இல்லை ஏதாவது நமக்கு கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்குதா, இந்த 2ஐயும் தே ஆர் கோயிங் டு செக் வித் சைமல்டேனியஸ்லி. கண்டினியூஸாக செக் பண்ணி அவங்க சொல்லிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ஏர்ன்டு வேல்யூ அனாலிசிஸ் EVA. ஸோ இது எதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பிளான்ட் வர்சஸ் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ். நம்ம ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்கிறோம், பிளான் பண்ணது என்ன, தென் PV பிளான்டு வேல்யூ, EVனா ஏர்ன்டு வேல்யூ, AC ஆக்சுவல் காஸ்ட்டு. ஸோ இதில் CV எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா EV மைனஸ் AC, லைக் காஸ்ட் வேரியன்ஸ் அப்படிங்கிறது தான் CV. ஓகேங்களா. ஸோ EVங்கிறது நம்ம என்ன சொன்னோம் ஏர்ன்டு வேல்யூ, ACங்கிறது என்னது ஆக்சுவல் காஸ்ட்டு. ஸோ SV அப்படிங்கிறது இங்கே நம்ம பயணம் ஷெட்யூல் வேரியன்ஸ். ஸோ ஷெட்யூல் பண்ணியிருக்கிறேன் இந்த டைமில் எனக்கு முடியும், அப்போ ஷெட்யூல் வேரியன்ஸ் ஈக்குவல் டு EV மைனஸ் PV. ஓகேங்களா. ஸோ EVங்கிறது என்னது நமக்கு ஏர்ன்டு வேல்யூ, PVங்கிறது என்னது பிளான்டு வேல்யூ. ஓகே. தென் CPA ஈக்குவல் டு EV/AC. ஸோ CPA அப்படின்னா என்னது நமக்கு இந்த காஸ்ட் ஓகேவா. ஸோ CPA வேல்யூ ஈக்குவல் டு EV/AC. அதேமாதிரி SPAயும் நமக்கு என்னென்னா ஸ்பெஷல், அப்போ அது என்ன இருக்கும் அப்படின்னா EV/PV. ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட். கண்டிப்பாக ஒரு சாஃப்ட்வேர் பண்ணுறோம் இல்லை ஒரு வெப்சைட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இட் ஐடென்டிஃபைஸ் அண்ட் மிட்டிகேட்ஸ் பொட்டென்ஷியல் ப்ராஜெக்ட் ரிஸ்க். நமக்கு வந்து ஒரு ப்ராஜெக்டோட ரிஸ்க்கை வந்து இந்த இடத்துல நமக்கு சொல்லிடும். அடுத்து ரிஸ்க் டைப் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் டெக்னிக்கல். நம்ம பண்ணுற ப்ரோக்ராமிங்கில் இருக்கலாம், இல்லை ஆப்ரேஷன் சைடாக இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியல் சைடாக இருக்கலாம், இல்லை ஷெட்யூல் பண்ண இந்த டைமுக்குள்ளே முடிப்போங்கிறத நம்ம முடிக்க முடியாமல் இருக்கலாம். இது எல்லாமே ரிஸ்க் டைப்பு. தென் ஸ்டெப்ஸ் தெர் ஆர் ரிஸ்க் ஐடென்டிஃபிகேஷன், அசஸ்மெண்ட், பிளானிங், மானிட்டரிங். ஸோ இந்த 4 மெத்தட்ஸுமே நமக்கு இங்கே இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிஸ்க் மேட்ரிக்ஸ். ஸோ ரிஸ்க் மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா இட் இஸ் இன் ப்ரையாரிட்டைசிங். நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா இட் யூஸஸ் நமக்கு மெத்தட்ஸு. நெக்ஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் டு அகிலிட்டி. ஸோ ஏஜிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அஜைல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த அஜைல் ப்ராசஸ்ங்கிறது கண்டிப்பாக எதில் இருக்கும், நம்மளோட சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் இருக்கும். ஸோ அஜைல் ப்ராசஸ் இல்லாமல் இல்லை. ஸோ அஜைல் ஈக்குவல் டு லைட் வெயிட் ஐட்ரேட்டிவ் டெவலப்மெண்ட். கண்டிப்பாக நமக்கு ஒரு ப்ராஜெக்ட்டில் ஈஸி மெத்தட் இருக்கும். தென் வேல்யூஸ் பார்த்தோம்னா இங்கே இண்டிவிஜுவல்ஸாக இருக்கலாம், ஒர்க்கிங் சாஃப்ட்வேராக இருக்கலாம், கொலாபரேஷன், யார் கூட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், அதேமாதிரி ரெஸ்பாண்டிங் டு சேஞ்சு, ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதுன்னா அதை ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதுமாதிரி இட் ஃபோக்கஸஸ் ஆன் கஸ்டமர் ஃபீட்பேக் அண்ட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். கஸ்டமரோட ஃபீட்பேக்கை நம்ம கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இதில் அஜைல் மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறது நமக்கு 2001 வந்து நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தே ஹவ் சம் டிஃபைன் கோர் வேல்யூஸ். அண்ட் பாப்புலர் மெத்தட்ஸ் பார்த்தோன்னா ஸ்க்ரம், XP, கேன்பென். ஸோ இந்த ஸ்க்ரம், XP, கேன்பென்ங்கிறது அதோட மெத்தட்ஸ், அஜைல் மெத்தட்ஸுங்கிறது 3 யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அடுத்து அஜைல் ப்ராசஸ் ஃபீச்சர். என்னென்ன ப்ராசஸ் இருக்கலாம் அப்படின்னா ஸ்ப்ரிண்ட் பேஸ்டு ஷார்ட் டெவலப்மெண்ட் சைக்கிள். ஸோ ஸ்ப்ரிண்ட் பேஸ்னால் சைக்கிளிக் நம்ம வந்து ரவுண்ட் ராபின் மெத்தட். ஐ டெய்லி ஸ்டாண்டப் மீட்டிங்ஸு. ஸோ டெய்லி நமக்கு என்ன இருக்கும், மீட்டிங்ஸ் இருக்கும். அடுத்தது ப்ரையாரிட்டைஸ்ட் ப்ராடக்ட் பேக்லாக். ஸோ ப்ரையாரிட்டைஸ்னால் நம்ம என்னது ப்ரையாரிட்டி வைஸ் யார் வந்து ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ அந்தபடி. அடுத்து கண்டினியூஸ் இன்டகிரேஷன். நெக்ஸ்ட்டு எம்பசிஸ் ஆன் யூசர் ஸ்டோரிஸ். ஸோ ஒரு ஸ்டோரியை வச்சு நம்ம இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் டெலிவர் பண்ணணும். ஸோ அஜைல் மெத்தட் வந்து இப்படி இருக்கும். இந்த மாதிரி நம்ம MVP மாடல் வியூ ப்ராசஸை நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாடல் வியூ ப்ராசஸ் அஜைல் ப்ராசஸ் ஃபீச்சர்ஸில் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் MVP. ஆஸ் வெல் அஸ் இப்போது இதை நீங்கள் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட், வெப் டெக்னாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு MVC மெத்தட் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அதுதான் இங்கே இருக்கும். அடுத்து இன்ட்ரோடக்ஷன் டு எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங். ஸோ எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங் பார்த்தோன்னா அஜைல் மெத்தட் ஃபோக்கஸ்ட் ஆன் சாஃப்ட்வேர் குவாலிட்டி. சாஃப்ட்வேரோட குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு தான் என்னது இந்த எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங் XPங்கிறது யூஸ் ஆகும். அண்ட் அஜைல் மெத்தட் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணோன்னா சாஃப்ட்வேர் குவாலிட்டி அண்ட் இதோட ப்ராக்டிசஸ். அண்ட் இதில் என்னென்ன பேர் ப்ரோக்ராமிங் இருக்கும் அப்படின்னா டெஸ்ட் ட்ரிவனு, டெவலப்மெண்ட்டு, TTD, அதுமாதிரி கண்டினியூஸாக நமக்கு இன்டகிரேஷன் இது எல்லாமே இருக்கும். அண்ட் தென் ஷார்ட் ரிலீஸ். சீக்கிரத்தில் நமக்கு எதை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, நம்மளோட வெப்சைட்ஸையோ இல்லை நம்மளோட அந்த ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. தென் இட் இஸ் க்ளோஸ் டு கஸ்டமர் இன்வால்மெண்ட். நம்ம கஸ்டமரோட அந்த இன்வால்மெண்ட் வந்து அதில் இருந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு சஸ்டெயினபிள் பேஸ். ஸோ சஸ்டெயினபிள் பேஸ் ஃபார் டெவலப்பர்ஸ் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள தக்க வச்சுட்டே இருக்கணும். நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங், நம்ம அவங்களுக்கு ப்ரோக்ராமிங்கோ இல்லை ஒரு மீட்டிங்ஸோ நம்ம நடத்தி அவங்கள என்ன பண்ணுறது, சஸ்டெயின் பண்ண வைக்கிறது. ஓகேவா. இது எல்லாமே நம்மளோட இதில் வந்துடும்.
அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்பி ப்ராசஸ் ஃபேஸஸ். ஸோ எக்ஸ்பி ப்ராசஸ் ஃபேஸஸ் அப்படின்னா டிசைன் பிளானிங், டிசைனிங், கோடிங், டெஸ்டிங், லிசனிங். இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்திங்கனாலே இந்த 5 மெத்தட் இருக்கும். ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும், அடுத்து டிசைன் பண்ணணும், அடுத்து கோட் பண்ணணும், அந்த கோடை டெஸ்ட் பண்ணணும், ஃபைனலாக என்னது லான்ச் பண்ணணும். அதுதான் லிசனிங். ஸோ அப்போ பிளானிங்கும் போது ஸ்டோரி கார்ட்ஸ் அண்ட் எஃபர்ட் எஸ்டிமேஷன். என்னோடய ஸ்டோரி கார்டு எப்படி இருக்குது, அதுக்கு நான் என்ன எஃபர்ட் போட்டிருக்கிறேன். அடுத்தது டிசைனிங். ஸோ ஒரு டிசைனை நான் பண்ணிட்டேன். ஸோ சிம்பிள் டிசைன் லைக் சிஆர்சி கார்டு யூஸ் பண்ணி. அடுத்தது கோடிங், என்னோடய கலெக்டிவ் கோட் ஓனர்ஷிப் வச்சு நான் கலெக்ட் பண்ணுறேன் ஸ்டாண்டர்ட்ஸ். தென் டெஸ்டிங்கில் யூனிட் டெஸ்ட்டு, அக்செப்டன்ஸ் டெஸ்ட்டு, இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். அடுத்து லிசனிங். ஸோ லிசனிங் பார்க்கும்போது ஃபீட்பேக் லூப்பு, அது மாதிரி ரீட்ரோஸ்பெக்டிக்ஸ், இது எல்லாமே இருக்கும். தென் எக்ஸ்பி ப்ராசஸ். ஸோ இந்த எக்ஸ்பி ப்ராசஸை இப்போ எக்ஸ்ட்ரீம்டு அப்படின்னு சொன்னோம் கரெக்டாக. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் ப்ராசஸை எந்த டைம்லலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வெப் டெவலப்மெண்ட் ஒரு கிளைண்ட்டை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த கிளைண்ட்டை பார்த்து அக்ரிமெண்ட்டு வாங்கும்போதே நம்ம என்ன பண்ணிடுவோம், எக்ஸ்பி ப்ராசஸ் முடிச்சிடுவோம். அடுத்தது ரெக்யூர்மெண்ட்ஸ் அனாலிசிஸ் ஓவர்வியூ. ஓகே, இப்போ இந்த இடத்துல ரெக்யூர்மெண்ட்ஸ் அனாலிசிஸ் பண்ணுறோம்ல, என்கிட்ட தேவையான ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்களா, லைக் டெவலப்பர்ஸ் இருக்கிறாங்களா. அடுத்து இட் ஐடென்டிஃபைஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் வாட் த சாஃப்ட்வேர் மஸ்ட் டூ, எந்த சாஃப்ட்வேர் நமக்கு பண்ணுது. அடுத்து இட் பெர்ஃபார்ம் இயர்லி இன் எஸ்டிஎல்சி, நமக்கு எஸ்டிஎல்சியை பெர்ஃபார்ம் பண்ணுமா. நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கல் ஃபார் ப்ராஜெக்ட் சக்ஸஸ், நம்ம ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிருமா. அடுத்து அவுட்கம். ஸோ சாஃப்ட்வேர் ரெக்யூர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு எஸ்ஆர்எஸ் என்ன இருக்கலாம். அண்ட் இட் இன்வால்வ்ஸ் போத் டெக்னிக்கல் அண்ட் பிஸ்னஸ் ஸ்டாக் ஹோல்டர். ஸோ பிஸ்னஸ் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் டெக்னிக்கல்ஸ் தான் நமக்கு எப்படி இருக்கலாம். இது எல்லாமே எதில் வந்துடும், நம்மளோட ரெக்யூர்மெண்ட் அனாலிசிஸ். சரி, இந்த சாஃப்ட்வேர் ரெக்யூர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குல்ல, இந்த ஒரு வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன அப்படின்னா, நம்மளோட நோட்ஸில் கொடுத்துருக்குறோம் எஸ்ஆர்எஸ், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் எஸ்ஆர்எஸ்ங்கும் போது எனக்கு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் என்ன தேவை. இப்போ லைக் விஷுவல் ஸ்டுடியோவா, இல்லை டேட்டா பேஸ் வந்து மாங்கோடிபியா, இது ஒரு விதமான சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். அதே மாதிரி இப்போது பெய்டு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். ஸோ அந்த பெய்ட் சாஃப்ட்வேர்ஸை நம்ம வாங்கணுமா. அதே மாதிரி இப்போது பேடிஎம் இது எல்லாமே நம்ம பண்ணுறோமா. ஸோ அதுக்கு எதுவும் ஏபிஐ வாங்கணுமா. இது எல்லாத்தையும் இது எஸ்ஆர்எஸ் அப்படிங்கிறது நமக்கு செக் பண்ணும் போது டெக்னிக்கல் ஆஸ் வெல் அஸ் பிஸ்னஸ் ஸ்டாக் ஹோல்டர். ரைட்டா. நெக்ஸ்ட்டு நான் ஃபங்க்ஷனல். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபங்க்ஷனல் அண்ட் நான் ஃபங்க்ஷனல் ரெக்யூர்மெண்ட்ஸ், இதுவும் இங்கே இம்பார்ட்டன்ட். ஃபங்க்ஷனல் அப்படிங்கும்போது எனக்கு ரன் பண்ணிகிட்ருக்கிற ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். இதுவே நான் ஃபங்க்ஷனல் அப்படிங்கும்போது டிஸ்கிரைப் சிஸ்டம் ஆட்ரிபியூட்ஸ், என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் செக்யூரிட்டி எப்படி இருக்குது, என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் மெத்தட்ஸ் என்ன இருக்குது, இது எல்லாமே நான் ஃபங்க்ஷனல் ரெக்யூர்மெண்ட்ஸில் வந்துடும். அண்ட் இட் டிஸ்கிரைப் சிஸ்டம் ஆட்ரிபியூட்ஸ், என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் என்ன, செக்யூரிட்டி என்ன, இது எல்லாத்தையும் செக் பண்ணி சொல்லிடும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள். ஸோ த சிஸ்டம் ஷெல் ரெஸ்பாண்ட் இன் லெஸ் தென் செகண்ட், அதாவது 2 செகண்ட்ஸில் நம்ம என்ன சொல்லணும், சிஸ்டம் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நமக்கு சொல்லுதில்ல, அதுதான். அடுத்து இட் இன்க்ளூட்ஸ் ரிலையபிலிட்டி, ஸ்கேலபிலிட்டி, அவைலபிலிட்டி. எவ்வளோ அவைலபிலிட்டிஸ் இருக்குது, நமக்கு ஸ்கேலபிலிட்டியும் எவ்வளோ இருக்குது. அண்ட் இட் மெஷர்ஸ் யூஸிங் பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ். நமக்கு இப்போ ஒரு சாஃப்ட்வேரை நான் டிசைன் பண்ணிட்டேன், ஓகேவா. அப்போ அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் எனக்கு கரெக்டாக என்னோடய சாஃப்ட்வேர் ரைட்டாக, வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங் வி ஆர் கோயிங் டு டெஸ்ட் ஹியர். ஸோ அந்த டெஸ்டிங் மெத்தட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். அடுத்தது ஆர்கிடெக்சரை நான் என்ன பண்ணுவேன், செக் பண்ணுவேன். அப்போ ப்ரோட்டோடைப் வச்சு நம்ம செக் பண்ணுவோம். அடுத்து யூசர் வர்சஸ் சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட்ஸ். ஸோ யூசர் வர்சஸ் சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட்ஸ் அப்படின்னா, யூசர் ஒரு ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, என்னோடய சிஸ்டமில் ஆஸ் அ டெவலப்பர் ஒரு ரெக்யூர்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் யூசர் வர்சஸ் சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட்ஸ். யூசர் ரெக்யூர்மெண்ட்ஸ் அப்படின்னா இட் இஸ் இன் ஹை லெவல் அண்ட் நேச்சுரல் லாங்குவேஜ், என்னோட லாங்குவேஜ் ப்ராசஸ் மெத்தட்ஸ் இருக்கும். இதுவே சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட்ஸ் அப்படின்னா இட் இஸ் இன் டீட்டெயில்ட் அண்ட் டெக்னிக்கல் மெத்தட்ஸ். அடுத்தது பார்த்தோன்னா யூசர். ஸோ அதில் வந்து வியூ ரிப்போர்ட் ஆன்லைன், நமக்கு ஆன்லைனில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். தென் சிஸ்டம் ஈக்குவல் டு ப்ரொவைட் 3 ரிப்போர்ட் ஃபார்மட்ஸ். ட்ராப் டவுன் மெத்தட்ஸ் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, 3 ரிப்போர்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அண்ட் அடுத்து பார்த்தோன்னா யூசர் ரெக்யூர்மெண்ட்ஸ் ஹெல்ப் வித் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். ஸோ அக்செப்டன்ஸ் அப்படின்னா என்னது, நமக்கு ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்செப்டன்ஸ் கொடுப்போம். அந்த அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் வந்து நமக்கு எதில் இருக்கணும், யூசர் ரெக்யூர்மெண்ட்ஸில் இருக்கணும். அண்ட் தென் த சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட்ஸ் ஆர் கைட் டெவலப்பர்ஸ். அப்போ ஒரு சிஸ்டமில் எனக்கு இது வேணும் இது இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, நம்மளோட ரெக்யூர்மெண்ட்ஸ் என்ன இருக்கும், டெவலப் பண்ணி நமக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போது ஒரு டெவலப்பர்ஸுமே நமக்கு என்ன பண்ணுறாங்க, எஸ்டீம்டு ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு ரெக்யூர்மெண்ட்ஸ் எலிசிட்டேஷன் டெக்னிக்ஸ். ஸோ ரெக்யூர்மெண்ட்ஸ் எலிசிட்டேஷன் டெக்னிக்ஸ் அப்படிங்கும்போது இன்டர்வியூ வித் ஸ்டாக் ஹோல்டர்ஸ்,
நமக்கு ஸ்டாக் ஹோல்டர்ஸோட ஒரு இன்டர்வியூ நடக்கும். அடுத்து தே ஹேவ் சம் கொஸ்டினரிஸ் அண்ட் சர்வேஸ். ஒரு கொஸ்டினரி மெத்தட், ஒரு 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 குயிஸ், அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் குவரிஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், சர்வே மெத்தடில் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு யூஸ் கேஸ் மாடலிங். ஸோ யூஸ் கேஸ் மாடலிங் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி பண்ணுறது. அடுத்து பிரெயின் ஸ்டார்மிங் அண்ட் ஒர்க் பிளேசஸ். அப்போது ஒர்க் ஸ்பேசஸ் அப்படிங்கும்போது எங்களோட இடத்துல இந்த மாதிரி இருந்தது, ஸோ ஹியர் வாட் இஸ் த பெனிஃபிட். ஸோ இது எல்லாமே எதில் வந்துடும், நமக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்ட் 2வோட வீடியோவை அடுத்த இதில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் இன்னும் எவ்வளோ கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட்ஸில் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.